இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி சொல்கிறேன்னு சொன்னீங்க, அதுவும் குயிக்காக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் டூர் மாதிரி வெளியில் போகலான்றோம். சரி கையில் எடுத்துன்னு போகலாம், அங்கெல்லாம் ஒன்றும் சரியாக சாப்பிட கிடைக்காது அப்படின்றதுனால கையில் வந்து ஒரு புளி சாதம் மாதிரி பண்ணி எடுத்துன்னு போகலான்னு, இன்ஸ்டண்ட்டாக கோயில் புளியோதரை இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணிட்டு அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண விரும்புகிற நேயர்களே. வெல்கம் டு லால் பம்ப்கின் 123 சேனல். இது இன்ஸ்டன்ட்டு, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக பண்ணணும். அதாவது இது புளி சாதம்னா நம்ம அரை மணி நேரம் ப்ராசஸ் ஆகும். அது உட்காந்து புளிக்காய்ச்சலை காய்ச்சறதுக்குன்னா அது நல்லா கொதிச்சு வத்தி எல்லாம் வரணும். அதுக்கு பதிலாக புளியை வந்து சீக்கிரமே பண்ணி குழம்பு மாதிரி குயிக்காக முடிச்சு அப்படியே பேக் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எடுத்துன்னு போகலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து எலுமிச்சங்காய் சைஸில் புளி எடுத்து ஆஸ் யூஷுவல் தண்ணியில் ஊற வச்சிருங்க. கெட்டியாக கரைச்சி வச்சுக்கணும். அதுதான் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி போட்டுக்கலாம். நாங்கள் இங்கே வந்து நான் ஒரு 3 பேருக்கு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குவான்டிட்டியில் தான் பண்ணுறேன். ஸோ முதல்ல இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, கோயில் புளியோதரைன்னு சொன்னதுனால கோயில் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கும். அதே டேஸ்ட் வரணுன்றதுக்காக ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பொடியை நம்ம ரெடி பண்ணி கையில் வச்சுட்டு இன்ஸ்டண்ட்டாக அப்படியே போட்டும் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி போட்டு பண்ணுறதுன்றத செஞ்சு காட்டுறேன். இது ஒரு இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடியாகவும் நம்ம புளியோதரை பொடியை மாதிரி டக்குன்னு பண்ணிட்டு, புளியோதரை பொடினா புளியோதரைக்கு போடுற பேஸ் பொடி. இது புளியோதரை பொடின்றது அது தனி, அது புளி சேர்த்து வச்சே பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த புளியோதரையை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி டேஸ்ட், கோயில் டேஸ்ட் வரணுன்றதுக்கு அந்த பொடியை சேர்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். அந்த எலுமிச்சம்பழ அளவு சைஸ் சொன்ன புளியை நான் வந்து தண்ணியில் ஊற வச்சிடுறேன். அது நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு பேசிக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 2 வரமிளகா, 1 ஸ்பூன் தனியா போடுறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் போடுறேன். ஏன்னா நான் வெந்தய பொடி கடைசியில் போடுவேன், அதனால் 1/4 டீஸ்பூன் அந்த வாசனைக்காக வெந்தயம் அந்த கடலைப்பருப்போடையே நான் சேர்த்து போட்டுட்டேன். 1/4 டீஸ்பூன் மிளகு போடுறேன். மிளகு இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டுட்டேன்னா இதான் நேயர்களே இதுக்கு பேஸ் வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை வேற ஒன்றும் தேவையில்லை. கருவேப்பிலை கூட சேர்த்து அதோட பொடி பண்ணும்போது இப்போ என்ன பண்ணுறேன்னா, கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கருப்பு எள்ளு 1/2 போட்டாலே போகிறோம். இதெல்லாம் சேர்த்து வறுத்தாலே அந்த புளியோதரைக்கு நல்லா வாசனை நல்லா கிடைக்கும். இதுதான் நேயர்களே, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பொடியை முதல்ல எப்படி வறுத்து எல்லாமே ஒன்றா சேர்த்து வறுக்கலாம். இந்த வறுத்து எப்படி பண்ணுறேன்றத காட்டு. இந்த புளி சாதத்துக்கு 1 டம்ளர் அரிசி வச்சு குக்கரில் வச்சுட்டேன். இது உதிரியாக இருக்கணும். ஆல்ரெடி வச்சுட்டேன். நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணி 1 கப் ரைஸு எடுத்து வச்சுக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு தேவையான குவான்டிட்டிக்கு 1 டம்ளர் ரைஸ் போட்டு வச்சுருக்கேன். ரெடி பண்ணிக்கலாம். ஆமாம், உதிரியாக இருக்கணும், குழஞ்சிடாம பார்த்துக்கோங்க. பொடி ரெடி பண்ணுறதுக்கு வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய், வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டால் போகிறோம். பட் அந்த புளிக்காய்ச்சலை நான் வந்து நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறேன். இந்த பொடிக்காக இந்த எண்ணெய் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கட்டி பெருங்காயம் போடுறேன். கட்டி பெருங்காயமும் வரமிளகாயும் ஒரு 2 வரமிளகா தான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா புளிக்காய்ச்சல் பண்ணும்போது அதுக்கு வரமிளகா போட போகிறேன். அதனால் இதுக்கு பொடிக்காக 2 வரமிளகா. இப்போது தனியா போட்டுட்டேன். மிளகு, கடலைப்பருப்பும் அந்த வெந்தயம் கொஞ்சமும். அப்பப்போ இதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சுக்கலாம். இல்லை முன்னாடியே கொஞ்சம் நிறையவும் இதை பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா திடீர்னு நினச்சி புளிக்காய்ச்சல் பண்ணும்போது டக்குன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருப்பு எள்ளை அதில் போட்டுக்கிறேன். ஜென்ரலாக வந்து எள்ளை வந்து தனியாக போட்டு வெடிக்க விடுவேன். இது பொடி பண்ணுறதுனால நான் இதிலே போட்டு அப்படியே வதக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை அதில் போட்டு, கருவேப்பிலை புளிக்காய்ச்சல்லையே போடுவேன். இருந்தாலும் இந்த பொடியில் இந்த கருவேப்பிலை சத்து சேரட்டும்னு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நேயர்களே, ரொம்ப செவந்துடாமல் பருப்பு எள்ளும் இதுலேயே வெடிச்சுன்னு வந்துடுது. இந்த பொடியை தனியாக ஆற வச்சிடணும். இந்த வறுத்து எடுத்ததை தனியாக ஆற வச்சு அதுக்கப்புறமா பொடி பண்ணணும். இந்த வறுத்ததெல்லாம் ஒரு இதில் எடுத்து வச்சு ஆற வச்சுட்டு மிக்சியில் ட்ரை பவுடராக பண்ணிக்கணும்.
இப்போ புளிக்காய்ச்சல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு, மிளகாய், மற்றது எல்லாமே எள்ளு எல்லாமே இருக்குது. இதை நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சலினுடைய சுவையை கூட்டுவதற்கு நம்ம கொஞ்சம் நிலக்கடலையும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நேயர்களே, இதுக்கு நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இந்த கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பொடியிலையும் காரம் சேரும், பார்த்துக்கோங்க. 3 பெரிய மிளகா இந்த சைஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போது வேர்க்கடலையை அதில் போடுறேன், மேலே சுவை கூட்டுறதுக்கு. பருப்பு ரொம்ப கருகாக வறுத்துக்கோங்க. இதை எடுத்து இப்போ மஞ்சள் பொடி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை வந்து நல்லா, எப்பயுமே கருவேப்பிலையை நல்லா அப்படி இது பண்ணி கசக்கி நம்ம போட்டிங்கன்னா, இந்த கசக்கி போட்டோன்னா இந்த எசன்ஸ் இறங்கும். இப்போ ரெடி ஆகிடுது. புளி நனைக்கும் போதே எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை வச்சே ஊற வச்சு அப்படியே ஒரே ஒரு தடவை தான் அப்படியே இது பண்ணால் கெட்டியாக கரைச்சிக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுது. இதை விட்டுட்டேன். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இன்ஸ்டன்ட் புளி சாதம், அதற்கு இன்ஸ்டன்ட் புளி காய்ச்சல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பாருங்க, அந்த புளி ஜலத்தில் கொஞ்சமாக என்ன இன்னும் கொஞ்சம் அந்த சத்து இருக்கிறதுனால அதை நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போடுறேன். கெட்டியாக இருக்கு பாருங்கள், அப்படியே விட்டுடுறோம். அதான் இதில் உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் சாதம் பிசையும் போது தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டுட்டேன். சாதம் பிசையும் போது பார்த்துக்கோங்க, தேவைப்படும் போல் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா உப்பு கொஞ்சம் டேபிள் சால்ட்டாக அப்போ சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நேர்களே குயிக்காக வந்து கொதிச்சு வந்துடும். ஒரு 7-8 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்ச சாமான்களை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நேயர்களே, அந்த வறுத்து அரைச்ச பொடியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த சாத்துக்கு தேவையான அளவு தான் போட்டிருக்கேன், அதனால் அது எல்லாமே போட்டுடலாம். இந்த பொடி போட்ட உடனே பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வந்துடும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் புளிக்காய்ச்சல் சாதம். ஆல்ரெடி நான் ஒரு டம்ளர் குக்கரில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த புளிக்காய்ச்சல் வந்து ஆறினப்புறம் சாதத்தை போட்டு உதுத்து போட்டு ஆற வச்சு பிசைஞ்சிக்கலாம். உப்பு தேவைப்படும் போல் இருந்துன்னா தேவைப்படும் போது போட்டுக்கோங்க. பட் ஜென்ரலாக புளிக்காய்ச்சல் சாத்துக்கெல்லாம் சாதம் பிசையும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா தான் சரியாக இருக்கும். இதை நீங்கள் பிசைஞ்சு பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா போடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது தவிர ஏற்கனவே வீட்டில் எப்பயுமே நான் வந்து வெந்தயமும் கட்டி பெருங்காயமும் வறுத்து அரைச்சி பொடி பண்ணி எப்பவும் வச்சுப்பேன். தொக்கு பண்ணிக்கிறதுக்கு, புளிக்காய்ச்சல் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன், இந்த மாதிரி கலவை சாத்துக்கு. ஸோ இதை வந்து இதில் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக ஆட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுது. கொஞ்சமாக போட்டால் போதும். எப்படி இறுகிட்டு வந்து பார்த்தீங்களா? இதுதாங்க இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல். குயிக்காக பண்ணிடலாம். ஜென்ரலாக கலவை சாதம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் இல்லையா? பல்காக ரெடி பண்ணும்போது அது நிறையா வானொலி நிறையா பண்ணுவோம், ஃபுல்லாக இருக்கும். அது ஒரு 1/2 மணி நேரம் ப்ராசஸ் ஆகும். பட் இது எவ்வளோ 10 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். வெந்தய பொடி போடவும் இன்னும் கொஞ்சம் அப்படியே வாசனை கமகமன்னு வருது. உங்களுக்கு எப்போ தோணும் போது குயிக்காக இதை ரெடி பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலாம். பாருங்கள், அந்த பபுள்ஸ் எல்லாம் விட்டு எண்ணெய் கீண்டு வெளியில் அப்படியே விசிபிளாக தெரியுது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம். இப்போ சாதம் ஆறின பிறகு இதுவும் ஆறின பிறகு சேர்த்து போட்டு பசஞ்சிடலாம். எடுத்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணலாம். நேயர்களே, இப்போ இந்த புளிக்காய்ச்சலை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த வானிலையிலேயே கலந்துக்க போகிறேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அதனால் இதுலேயே அப்படியே போடுறேன் தேவையான அளவு. எதுக்காகன்னா அந்த இருக்கிற புளிக்காய்ச்சலும் நமக்கு கிடைச்சிடும், அப்படியே ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால 3 பேருக்கு தகுந்த மாதிரி ரைஸ் போட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுது.
இதை நம்ம சாதத்தில் கலக்க போகிறோம். நேர்களே இப்போ பாருங்கள், இந்த சாதத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சாதம் அப்படியே கொஞ்சம் பொலன்னு உதுந்தா மாதிரி காட்டும். புளிக்காய்ச்சலை வந்து எதுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கோம்னா, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டா போகிறோம். அப்போ இது அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இந்த இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் மீதி ஆச்சுன்னா நீங்கள் பத்திரமா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு. இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து வத்தல், அப்பளம், வடம் எல்லாம் செஞ்சு சிப்ஸு தொட்டுண்டு சாப்பிட்லாம். எப்பயுமே ஒரு கலவு சாத்துக்கு ஒரு தயிர் பச்சடியை வச்சுடுவோம். அந்த மாதிரி தயிர் பச்சடி தொட்டுண்டு சாப்பிடலாம். அதாவது பூந்தி ராய்த்தா அதெல்லாம் வந்து வச்சுன்னு சாப்பிடுவோம். அது மாதிரி பண்ணலாம், உங்கள் விருப்பம் தான். இது அப்படியே ஊற புளிக்காய்ச்சல் எப்பயுமே ஊற நல்லாயிருக்கும். இது இப்போல்லாம் இதுக்கு கட்டி எடுத்துன்னு போகிறோமா, அங்கே போய் சாப்பிட ஒரு 2 hours ஆகுமா. நல்லா ஊறி புளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அது மாதிரி இட்லி மொளாப்படி தடவி அது ஊறினாலும் டேஸ்ட்டாக இருக்கும். புளி சாதம் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுறதோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பொலன்னு நல்லா உதிரியாக ரெடியாக எடுத்து வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம். அருமையான இன்ஸ்டன்ட் புளியோதரை ரெடி ஆயிடுது. இந்த புளி சாதம் அப்படியே கோயிலில் கொடுக்குற பிரசாத டேஸ்ட் வாசனையே அப்படியே வரும். இன்ஸ்டன்ட் கோயில் புளியோதரை ரெடி. நம்ம இதை ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு போகலாம், பிக்னிக் போனோன்னா எடுத்துன்னு போகலாம், எல்லா இடத்துலையும் வச்சுன்னு சாப்பிடலாம். குயிக்காக நம்ம தயார் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.